Happy Sunday, Ram. Happy Sunday, Shanthini. So, பொதுவா உங்களுக்கு கலர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். பட் எந்த கலர் உங்களோட ஃபேவரட் கலர்? என்னோட ஃபேவரட் கலர் வந்து பாத்தீங்கன்னா ப்ளூ கலர். ப்ளூ கலர். ஓகே, உங்க கேரக்டர் எப்படி அப்படினு நான் சொல்ல போறேன். அதுக்கு தான் வந்து கேட்டேன் என்ன கலர் பிடிக்கும். एक्चुअली ஒரு கலருக்கு ஒரு டெஃபினிஷன் ஒரு மீனிங் இருக்கு. நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து அவங்க படத்துலலாம் கலர்ஸ் வச்சுலாம் டெஃபினிஷன்லாம் சொல்லிருப்பாங்க. சோ அந்த மாதிரி இப்போ உங்க கேரக்டர் பத்தி நான் சொல்ல போறேன். ப்ளூ கலருக்கு என்ன சொல்லுங்க. एक्चुअली வந்து கூலஸ்ட் பர்சன் அப்படினு சொல்வாங்க. ஏன்னா ப்ளூ இஸ் a very very cool color அப்படினு சொல்வாங்க. சோ அதனால வந்து அப்போ உங்களுக்கு பிடிச்ச கலர் என்ன? எனக்கு வந்து ஏன் இந்த மாதிரி கேள்விலாம் கேட்க கூடாது. ஏன்னா வந்துட்டு நான் பாசிட்டிவா தான் சொல்ல போறேன். எனக்கு வேற கலர் பிடிச்சிருந்தா உங்களுக்கு எல்லாமே தெரியும் இல்லையா எந்த கலருக்கு என்னன்னு சோ பாசிட்டிவ் சொல்லி சமாளிச்சிருவீங்க. ஆமா, எனக்கு பிடிச்ச கலர் வந்து ஆரஞ்சு. ஓ சூப்பர். ஏன் ஆரஞ்சு பர்టిక్యులரா? ஆரஞ்சு வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கான கலர். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே நீங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கான பர்சனா? ஆமா, ரொம்ப எனர்ஜெட்டிக்கான பர்சன். காலங்கத்துல நான் எனர்ஜியா இருக்கேன், நீங்க எப்படி டவுனா இருக்கீங்க பாத்துக்கோங்க. அப்படிங்களா? உங்ககிட்ட இருந்து நான் எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே. வித் தட் எனர்ஜி நம்ம புது காலை வணக்கம் சொல்லலாமா? சொல்லிடலாம். நேயர்கள் அனைவருக்கும் புது காலை வணக்கம். சாந்தினி, நம்ம நிகழ்ச்சியில வந்து டெய்லி ஒரு சன் ஃபேக்ட் ஒன்னு பேசுவோம் இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ஃபேக்ட் சொல்ல போறேன். என்ன பாத்தீங்கன்னா சூரிய கிரகணத்தை பத்தி பேச போறேன். சூரிய கிரகணம் நமக்கு தெரியும் இல்லையா? அதாவது பூமி, சந்திரன், சூரியன் மூணும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது அது வந்து சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றோம். அது வந்து எவ்வளவு நேரம் நீடிக்குது அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியலையே, நீங்க தான் சொல்லணும். அதை சோலார் எக்லிப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 7.5 மினிட்ஸ் வந்து நீடிக்குமா. ஓகே, அதோட டைம் டியூரேஷன். அது மட்டும் இல்லாம நம்ம சோலார் எக்லிப்ஸ் அதாவது சூரிய கிரகணத்தப்போ சொல்லுவாங்க இல்லையா, வீட்டுல வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது அந்த கிரகணம் முடிகிற வரைக்கும் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய கிரகணமும் சரி சந்திர கிரகணமும் சரி. அது ஏன் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா வந்துட்டு சாப்பிட்ற சாப்பாடு வந்து செரிக்காதுன்னு சொல்லுவாங்க. செரிக்காது அப்படின்னு சொல்றாங்க. பட் அது வந்து எவ்வளவு தூரம் அது ஃபேக்ட் உண்மை அப்படின்றது தெரியல. பட் பொதுவாக இப்படி வந்து ஒரு கருத்து இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வந்துட்டு அதனால என்ன பண்ணுவாங்கன்னா தர்பப்பூல் இருக்கு இல்லையா, அதை சாப்பாடு மேல போட்டுட்டு அப்புறமா சாப்பிடலாம். ஏன்னா ஒரு ஹாஃப் டே ஃபுல்லா சாப்பிடாம இருக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால கரெக்டா அந்த லஞ்ச் டைம் இல்லை பிரேக்ஃபாஸ்ட் டைம்ல சூரிய கிரகணம் வந்துருச்சு அப்படின்னா சாப்பிடக்கூடாது, அது மாதிரி சில விஷயங்கள்லாம் தவிர்க்கணும் அப்படின்னு தர்பப்புல் போட்டுருவாங்களாம் சாப்பாடுல. அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடலாமா. ஸோ அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதாவது சயின்டிஃபிக் ஃபேக்ட் இருக்கும் இல்லையா? ஆமாமா, கண்டிப்பா இருக்கும். சரி, தொடர்ந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கான நல்ல நேரம், ராகாலம், குளிகை, யமகண்டம் போன்றவை பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 11/10/2015 ஞாயிற்றுக்கிழமை, மன்மத வருடம் புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:02. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகன் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. திதி சதுர்த்தசி. உத்திரம் நட்சத்திரம். நல்ல நேரம் என்னும் சுபவோரைகள் காலை 7 மணி முதல் 10 மணி வரை, 11 மணி முதல் 12 மணி வரை, பகல் 2 மணி முதல் 5 மணி வரை. அமிர்த யோகம் கூடிய சுபதினம். இன்று கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். சுராம், உங்களுக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்குமா? கண்டிப்பாங்க, ஐ அம் a dancer. ஸோ இந்த இடத்துல டான்ஸருங்கிறது ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. சரி, ஓகே. ஆக்சுவலி வந்து இசை அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே பிடிக்கும். ஏதாவது ஒரு டைப் ஆஃப் ஏதாவது ஒரு கிளாசிக்கலோ இல்லை வெஸ்டர்ன், ஆமாம், எல்லாருக்குமே பிடிக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, குழந்தை வந்து வயிற்றில் இருக்கும்போது, அம்மாவோட வயிற்றில் இருக்கும்போது ஒரு 4th மந்த்லேருந்து வந்து அம்மாவோட வாய்ஸ்லாம் அதுக்கு கேட்க ஆரம்பிக்குமா. ஸோ காதெல்லாம் வளர்ந்து சென்சரி ஆர்கன்ஸ்லாம் அப்போ தான் வளர ஆரம்பிக்குமா. ஸோ அந்த டைமில் வந்து அம்மாவோட வாய்ஸில் அது ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிக்குமா. ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து டெய்லி காலையில் அதோட சும்மா கான்வர்சேஷன் மாதிரி ஏதாவது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மியூசிக் அதுக்கு ப்ளே பண்ணி காமிச்சிங்க அப்படின்னா அதோட ஐக்யூ லெவல் வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டாக இருக்கும். எந்த டெசிஷன் எடுத்தாலுமே வந்து இந்த பாப்பா வளரும் போது ரொம்ப ஆப்டாக அக்யூரேட்டாக எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அறிவுத்திறன் ஜாஸ்தியாக இருக்கும். ஆமாம், நமக்குலாம் அம்மா அப்பா வந்து மியூசிக்கே போடலன்னு தெரிஞ்சிருச்சு. கேட்டாங்க, உங்களுக்கு கேட்கலன்னு சொல்லுங்க. எனக்கு கேட்டாங்க. அப்படியா? ஆமாங்க. ஸோ வந்து மியூசிக் வந்து எல்லார் லைஃப்லையும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அதே மாதிரி நம்ம நேயர்களுக்காக ஒரு பியூட்டிஃபுல் மியூசிக் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக இசைக்கலைஞர்கள் வந்திருக்காங்க, பார்த்துடலாமா? கண்டிப்பா. இது சங்கீத ஸ்வரங்கள். துணை பொறிந்தருள் தருண மாதவா, துணை பொறிந்தருள் தருண மாதவா, துணை பொறிந்தருள்
தருணமாத துணை புரிந்தருள் தருணமாத சுரர்கள் நாயகா உலக நாயகா துணை புரிந்த தருணமாத சுரர்கள் நாயகா உலக நாயகா துணை புரிந்த தருணமாத சுரர்கள் நாயகா உலக நாயகா துணை புரிந்த மணிக்குள் மார்பனே கமல நாபனே 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 வரதனில் பதோ சரணம் சரணம் மணிக்குள் மார்பனே கமல நாபனே வரதனில் பதோ சரணம் சரணம் துணை புரிந்த தருணமாத சுரர்கள் நாயகா உலக நாயகா துணை புரிந்த விதி பணிந்திடும் துதி புகழ்ந்திடும் விதி பணிந்திடும் துதி புகழ்ந்திடும் விதி பணிந்திடும் துதி புகழ்ந்திடும் விமல பாத சர்வ புவன மோகனா விதி பணிந்திடும் துதி புகழ்ந்திடும் விமல பாத சர்வ புவன மோகனா பதித பாவனா கருட வாகனா பதித பாவனா கருட வாகனா பதித பாவனா கருட வாகனா பதித பாவனா கருட வாகனா பரம புருஷ ஸ்ரீ நாராயண பதித பாவனா கருட வாகனா பரம புருஷ ஸ்ரீ நாராயண துணை புரிந்த தருணமாத சுரர்கள் நாயகா உலக நாயகா துணை புரிந்த பஜி மனமே திருமால் மருகனை பஜி மனமே முருகனை பஜி மனமே
பஜி மனமே திருமால் மருகனை பஜி மனமே வடிவேல் முருகனை பஜி மனமே திருமால் மருகனை பஜி மனமே வடிவேல் முருகனை பஜி மனமே திருமால் மருகனை பஜி மனமே முக்கண்ணன் மகனை அருமுகனை புவனை பன்னிருகை முருகனை பஜி மனமே திருமால் மருகனை பஜி மனமே முக்கண்ணன் மகனை அருமுகனை புவனை பன்னிருகை முருகனை பஜி மனமே திருமால் மருகனை பஜி மனமே செந்தில் நாதனை அரவிந்த பாதனை செந்தில் நாதனை அரவிந்த பாதனை செந்தில் நாதனை அரவிந்த பாதனை சிக்கல் சிங்கார வேலனை சிவபாலனை முருகனை பஜி மனமே திருமால் மருகனை பஜி மனமே செந்தில் நாதனை அரவிந்த பாதனை சிக்கல் சிங்கார வேலனை சிவபாலனை முருகனை பஜி மனமே திருமால் மருகனை பஜி மனமே வடிவேல் முருகனை பஜி மனமே திருமால் மருகனை பஜி மனமே எண்ணில் எண்ணெய் மலர் மனம் போல் மறைந்து நிறைந்தவன் எண்ணில் எண்ணெய் மலர் மனம் போல் மறைந்து நிறைந்தவன் எண்ணில் எண்ணெய் மலர் மனம் போல் மறைந்து நிறைந்தவன் புறவள்ளி அன்பிற்குள்ளம் பறி கொடுத்த விருத்த வேடத்தனை முருகனை பஜி மனமே திருமால் மருகனை பஜி மனமே எண்ணில் எண்ணெய் மலர் வனம் போல் மறைந்து நிறைந்தவன் குறவள்ளி அன்பிற்குள்ளம் பறி கொடுத்த விருத்த வேடத்தனை முருகனை பஜி மனமே திருமால் மருகனை பஜி மனமே வடிவேல் முருகனை பஜி மனமே திருமால் மருகனை பஜி மனமே பஜி மனமே பஜி மனமே சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரி 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 சிவலோகநாதனை
சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரி. சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரி. சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரி. பவபயங்களை போக்கி அவர் பரம பதத்தை கொடுப்பார். பவபயங்களை போக்கி அவர் பரம பதத்தை கொடுப்பார். பவபயங்களை போக்கி அவர் பரம பதத்தை கொடுப்பார். பவபயங்களை போக்கியவர் பரம பதத்தை கொடுப்பார். சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரி. சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரி. அற்ப சுகத்தை நினைந்தோம் அறந்திருவடி மறந்தோம். அற்ப சுகத்தை நினைந்தோம் அறந்திருவடி மறந்தோம். அற்ப சுகத்தை நினைந்தோம் அறந்திருவடி மறந்தோம். கல்பிதமான பிரபஞ்சம் இதை காணல் நீர் போலே எண்ணி. கல்பிதமான பிரபஞ்சம் இதை காணல் நீர் போலே எண்ணி. சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரி. சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரி. மானிட ஜென்மம் கொடுத்தார் தன்னை வணங்க கரங்கள் அளித்தார். மானிட ஜென்மம் கொடுத்தார் தன்னை வணங்க கரங்கள் அளித்தார். மானிட ஜென்மம் கொடுத்தார் தன்னை வணங்க கரங்கள் அளித்தார். தேனும் பாலும் போலே சென்று தேரடியில் நின்று கொண்டு. தேனும் பாலும் போலே சென்று தேரடியில் நின்று கொண்டு. சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரி. சிவலோகநாதனை கண்டு சேவித்திடுவோம் வாரி. வாரி வாரி. ஹரி ஹரி மம 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 மம
கற்பகமே கருணை தெய்வமே கற்பகமே கருணை தெய்வமே கற்பகமே காண வேண்டும் உந்தன் பொற்பதமே கருணை தெய்வமே கற்பகமே காண வேண்டும் உந்தன் பொற்பதமே என் கருணை தெய்வமே கற்பகமே காண வேண்டும் உந்தன் பொற்பதமே என் கருணை தெய்வமே கற்பகமே காண வேண்டும் உந்தன் பொற்பதமே என் கருணை தெய்வமே கற்பகமே உரு துணையாக என் உள்ளத்தில் அமர்ந்தாய் 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 உனையன்றி வேறு யாரோ என் தாய் உரு துணையாக என் உள்ளத்தில் அமர்ந்தாய் உனையன்றி வேறு யாரோ என் தாய் உரு துணையாக என் உள்ளத்தில் அமர்ந்தாய் உனையன்றி வேறு யாரோ என் தாய் கருணை தெய்வமே கற்பகமே காண வேண்டும் உந்தன் பொற்பதமே என் கருணை தெய்வமே கற்பகமே ஆனந்த வாழ்வு அளித்திடல் வேண்டும் ஆனந்த வாழ்வு அளித்திடல் வேண்டும் ஆனந்த வாழ்வு அளித்திடல் வேண்டும் ஆனந்த வாழ்வு அளித்திடல் வேண்டும் மன்னையே என் மேல் இறங்கிடல் வேண்டும் ஆனந்த வாழ்வு அளித்திடல் வேண்டும் மன்னையே
சாந்தினி, நம்ம லைஃப்ல வந்து நிறைய விஷயம் பண்ணிட்டு இருப்போம். பட் இது ஏன் பண்றோம் அப்படின்னு ரீசன் தெரியாமலே பண்ணிட்டு இருப்போம். அதே மாதிரி தான் இப்போ வந்து நமஸ்காரம் வைக்கிறோம் இல்லையா ஒரு சில பேருக்கு வந்து. பட் ஏன் பண்றோம், அதுக்கு என்ன சயின்டிஃபிக் ரீசன் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியலையே என்ன இப்போ ரீசன். ஒருத்தங்களை வந்து நம்ம நமஸ்காரம் பண்றோம் வச்சுக்கோங்களேன், இப்படி பண்றோம் இல்லையா, அதுல வந்து நம்ம ப்ரெஷர் பாயிண்ட்ஸ்லாம் ஆக்டிவேட் ஆகி நம்மளோட மைண்டு, காது, கண் இது மூணுத்துலயும் வந்து ரெஜிஸ்டர் ஆகும். இப்போ நான் உங்களை பார்த்து நமஸ்காரம் பண்ணேன்னா உங்களோட வாய்ஸ், உங்களை பத்தி நிறைய விஷயம் வந்து என் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ அதுதான் அதுக்கு பின்னாடி இருக்க வந்து சயின்டிஃபிக் ரீசன். ஓகே, இந்த மாதிரி நிறைய தெரியாத விஷயங்கள் நமக்குள்ள இருக்கு இல்லையா. ஸோ அதே மாதிரி ஆன்மீகத்துல இருந்து நிறைய தெரியாத விஷயங்களை பத்தி சொல்றதுக்காக டாக்டர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் காத்துக்கிட்டு இருக்காரு. அவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்துலாமா? இது அர்த்தமுள்ள ஆன்மீகம். அன்பார்ந்த வேந்தர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் பாரதத்தினுடைய பெரிய பொக்கிஷமான யோக சாத்திரம் எப்படி ஏற்பட்டது என்கிற தகவலை பார்க்கவிருக்கிறோம். வெளிதேசமெங்கும் இன்று அதிகமாக புகழப்படுவது பாரதத்தினுடைய கொடையான அந்த யோகக்கலை. இந்த யோகம் என்பது எப்படி வானுலகிலிருந்து பூமிக்கு வந்து ஒரு சாத்திரமாக இந்தியாவில் உருவாயிற்று என்பதை பற்றி ஒரு புராண கதை சொல்லப்படுகிறது. ஆதிசேஷன் மீது திருமால் பள்ளி கொண்டிருந்தார். நடராஜ பெருமான் திருமால் முன்னால் யோக முத்திரைகளை காட்டியவாறு நடனமாடிக்கொண்டிருந்தார், அபிநயம் பிடித்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அந்த யோக முத்திரைகளில் மனம் தோய்ந்த திருமால் சில நேரம் மிக கனமாகவும் சில நேரம் மிக லேசாகவும் இருந்ததை அவரை தாங்கிக் கொண்டிருந்த ஆதிசேஷன் உணர்ந்தார். அவருக்கு ஆச்சரியமாக இருந்தது. நடராஜர் விடைபெற்று சென்ற பிறகு ஆதிசேஷன் திருமாலிடம் கேட்டார், ஒரே மாதிரி இடையில் இருக்கும் தாங்கள் இந்த நடராஜரின் நாட்டியத்தை பார்த்து கொண்டிருந்த பொழுது சில நேரங்களில் எடை கூடினீர்கள், சில நேரங்களில் குறைந்தீர்கள், இதெல்லாம் எப்படி நிகழ்ந்தது, இதன் பின்னணி என்ன என்று ஆதிசேஷன் கேட்டதும் திருமால் பதில் சொல்லலானார். யோகம் என்பது ஒரு அரிய கலை. பரமசிவனுடைய நாட்டியத்தில் பல யோக முத்திரைகள் காண்பிக்கப்பட்டன. அந்த முத்திரைகளின் போது அதிலேயே மனம் தோய்ந்திருந்த நான் அதே முத்திரைகளை என்னிடமும் ஏற்படுத்தி கொண்டேன். யோகம் என்பது மூச்சுக்காற்றை ஆதாரமாக கொண்டது. ஒவ்வொரு மனிதனும் பூமியில் பிறக்கிற பொழுது இத்தனை மூச்சுக்காற்று என்று அளவிட்டு அனுப்பப்படுகிறான். அந்த மூச்சுக்காற்றை குறைவாக அடிக்கடி சுவாசித்து சீக்கிரம் இறப்பதோ அல்லது இடைவெளி விட்டு சுவாசித்து தன்னுடைய ஆயுளை நீட்டித்துக் கொள்வதோ அந்தந்த மனிதன் பயிலும் யோகத்தை பொறுத்து அமைந்திருக்கிறது. அத்தகைய அரிய கலை யோகக்கலை என்பதை திருமால் விளக்கினார். அந்த கலையை தனக்கு கற்றுத்தர வேண்டும் என்று ஆதிசேஷன் என்கிற அந்த பாம்பு வேண்டியது. திருமால் அந்த வேண்டுதலுக்கு இணங்கி அந்த கலை முழுவதையும் ஆதிசேஷனுக்கு கற்பித்தார். இப்போது ஆதிசேஷனுக்கு ஒரு ஆவல், புவியில் மக்கள் இந்த அரிய கலை தெரியாமல் இருக்கிறார்களே, ஆகையால் நாம் பூவுலகம் சென்று புவியில் வாழ்கிற மக்களுக்கு இந்த கலையை கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் என்று ஆதிசேஷன் சொன்னார். திருமால் யோசித்தார், பூவுலகில் உள்ள மக்கள் முழுவதுமாக இந்த கலையை கற்றால் தேவர்களாகி விடுவார்கள். எனவே ஒரு அளவு அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான அளவு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று திருமாலின் மனது திட்டமிட்டது. திருமால் சொன்னார், நல்லது, புவியில் பாரத தேசத்தில் கோனிகா என்கிற ஒரு பெண்மணி வசித்து வருகிறாள். அவள் யோக சாத்திரத்தை ஏற்கனவே அறிந்தவள். என் அருள் மூலமாக யோகக்கலையை நிறைய கற்றிருக்கிறாள். அதை யாருக்காவது கற்பிக்க வேண்டும், சரியான மாணவன் அமைய வேண்டும் என்று அவள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறாள். அப்படிப்பட்ட மாணவன் அவளுக்கு அமையவில்லை. அவள் திருமணமாகாதவள், குழந்தை பெற்றுக்கொள்ள விருப்பமில்லாதவள். ஆனால் அவளுக்கு ஒரு குழந்தை போல நீ போய் மாணவனாக சேர்ந்து அவள் கற்பிக்கிற யோகக்கலை முழுவதையும் கற்றுக்கொள் என்றார் திருமால். ஒரு நாள் கோனிகா நதியிலிருந்து இரு கரங்களில் தண்ணீரை அள்ளி அர்க்கியம் விட எத்தனித்தாள். அப்போது அவளுடைய கரத்தில் ஒரு சிறிய பாம்பு குட்டி தவழ்ந்து கொண்டிருந்தது நீரில். அவள் ஆச்சரியத்தோடு பார்த்தாள். அந்த பாம்பு கீழே தரையில் குதித்தது. நதிக்கரையில் குதித்த அது சிறிய குழந்தையாக உருவாகியது. நான் திருமாலால் அனுப்பப்பட்டிருக்கிறேன், எனக்கு நீ யோகக்கலையை கற்பிப்பாய், நீயே என் குரு என்று அந்த குழந்தை கோனிகாவை வணங்கியது. மகிழ்ச்சியடைந்தாள். தன்னுடைய அறிவால் பெற்ற யோக சாத்திரம் முழுவதையும் கற்பித்தாள். பிறகு அவள் முக்தி அடைந்தாள். இந்த குழந்தை வளர்ந்து பெரிய மனிதனாக ஆயிற்று. ஆனால் அவருக்கு தெரியும் தான் ஆதிசேஷன் என்று.
இந்த உலகில் யோகக்கலையை விரைவில் பரப்பிவிட்டு வைகுந்தம் செல்ல வேண்டும் என்று அந்த மனிதர் முடிவு செய்தார். 1000 மாணவர்கள் யோகம் கற்பதற்காக அவரிடம் வந்தார்கள். இவர் யோசித்தார், ஒவ்வொருவருக்காக தனித்தனியாக கற்பித்தால் நாட்கள் அதிகமாகும். எனவே அத்தனை பேருக்கும் ஒரே நேரத்தில் கற்பிக்கலாம். 1000 தலை கொண்ட ஆதிசேடனாக தான் மாறினால் 1000 வாய்களால் அத்தனையும் கற்பித்துவிட முடியும் என்று முடிவு செய்தார். மாணவர்களிடம் சொன்னார், ஒரு திரைச்சீலையை நான் போடுவேன், பின்னால் இருந்து பாடம் நடத்துவேன். 1000 மாணவர்களும் முன்னால் இருந்து தான் கேட்க வேண்டும். எக்காலத்திலும் திரைச்சீலையை நீக்கி பின்புறம் என்ன இருக்கிறது என்று பார்க்கக்கூடாது. இது ஒரு நிபந்தனை. இன்னொரு நிபந்தனை, என் பாடம் முடிகிற வரை யாரும் இந்த இடத்தை விட்டு செல்லக்கூடாது என்றார். மாணவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். பாடம் தொடங்கியது. பாடம் தொடங்கிய சிறிது நேரத்திற்குள் ஒரு மாணவனுக்கு இயற்கை அழைப்பு, அவசரமாக வெளியே செல்ல வேண்டும். ஆனால் குருவின் நிபந்தனை வெளியே செல்லக்கூடாது என்பது. பொறுத்து பார்த்தான். அவனால் அதற்கு மேல் தாங்க இயலவில்லை. என்ன ஆனாலும் பரவாயில்லை என்று அவன் புறப்பட்டு வெளியே சென்று விட்டான். அவன் உபாதியை முடித்துக்கொண்டு வருவதற்குள் மிகப்பெரிய விபரீதம் நடந்தது. அந்த 999 மாணவர்களில் ஒருவனுக்கு திரைக்கு பின்னால் என்ன இருக்கிறது என்று பார்த்து விட வேண்டும். ஒரே நேரத்தில் 1000 குரல்களால் எப்படி ஒரு மனிதர் போதிக்க முடியும் என்று சந்தேகம் எழுந்தது. அப்படி என்ன நடந்துவிடப் போகிறது என்று எண்ணியவாறு திரைச்சீலையை விலக்கினான். 1000 படங்களை விரித்தவாறு ஆதிசேஷ நாகம் பெருமூச்சு விட்டு கொண்டு யோகத்தை கற்பித்து கொண்டிருந்தது. அந்த பெருமூச்சின் உஷ்ணத்தால் 999 மாணவர்களும் கருகி சாம்பலானார்கள். ஆதிசேஷன் மறுநிமிடம் மனிதனாக உருக்கொண்டார். அவசரமாக கற்பிக்க வேண்டும் என்று நினைத்த போது இப்படி விபரீதம் நேர்ந்துவிட்டதே என்று பெரிதும் வருந்தினார். அப்போது வெளியே சென்றிருந்த அந்த மாணவன் திரும்பி வந்தான். அவன் பணிந்து வணங்கி சொன்னான், இயற்கையின் அழைப்பு என்னால் அடக்க முடியவில்லை. வெளியே சென்று என் உபாதையை முடித்துவிட்டு திரும்பி வந்தேன். இதற்கு என்ன தண்டனையோ தாருங்கள் என்றான். அவர் சொன்னார், இதற்கு ஒரு தண்டனை இருக்கிறது. நீ பிரம்மராட்சசாக மாறிவிடுவாய். மனிதர்களை சாப்பிட்டு உயிர் வாழ்வாய். ஆனால் முதலில் உனக்கு யோகக்கலையை கற்பிக்கிறேன் என்று யோகக்கலை முழுவதையும் கற்பித்தார். அவன், நான் பிரம்மராட்சசாக மாறினால் விமோச்சனம் என்ன என்று கேட்டான். நீ மரத்தின் மேலிருந்து வருகிறவர்களிடம் ஏதாவது கேள்விகளை கேள். அவர்கள் சரியான பதில் சொன்னால் விட்டுவிடு. அப்படி பதில் சொல்லவில்லை என்றால் அதே காரணமாக சொல்லி அவர்களை அடித்து சாப்பிட்டு விடு. யாராவது ஒருவன் சரியான பதில் சொல்கிற போது அவனுக்கு முழு யோகக்கலையும் கற்பி என்று அவர் அறிவுறுத்திவிட்டு விண்ணுலகம் புகுந்தார். இந்த எஞ்சிய சீடன் பிரம்மராட்சசாக மாறி ஒரு மரத்தின் மேலிருந்து வாழலானான். மரத்தின் அடியே பலர் மனிதர்கள் வந்தார்கள், வழிப்போக்கர்கள். எல்லோரிடமும் சில சந்தேகங்களை கேட்பான். யாருக்கும் பதில் சொல்ல தெரியாது. ஏன் பதில் சொல்லவில்லை என்று அதட்டி அவர்களை எடுத்து வாயில் போட்டுக்கொண்டு விழுங்கி சாப்பிட்டு விடுவான். இப்படியாக ஆண்டுகள் சில உருண்டன. பிறகு இந்த ஆதிசேஷனே பதஞ்சலி என்கிற ஒரு மனிதராக மண்ணில் பிறந்து அதே மரத்தடிக்கு வந்தார். இந்த பிரம்மராட்சஸ் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னார். பிரம்மராட்சஸ் மனம் மகிழ்ந்தது. தானும் சாபம் நீங்கி விண்ணுலகம் போகப் போகிறோம் என்று அதற்கு நிறைவு ஏற்பட்டது. மரத்தின் மேல் அந்த பதஞ்சலி முனிவரை அமரச் சொல்லி தன்னுடைய யோக அறிவு முழுவதையும் பதஞ்சலிக்கு சூத்திரங்களாக கற்பித்தது அந்த பிரம்மராட்சஸ். அங்கே ஓலைச்சுவடி இல்லை, எழுத்தாணி இல்லை, அரச இலைகள்தான் மரம் முழுவதும் இருந்தன. ஒவ்வொரு அரச இலையாக பறித்து தன்னுடைய நகத்தால் கீறி குருதியை எடுத்து அந்த அரச இலை காம்பாலேயே அது சொன்ன சூத்திரங்களை எல்லாம் பதஞ்சலி எழுதி கொண்டார். நெடுநாட்கள் கண்விழித்து எழுதினார். அந்த யோகக்கலை சாத்திரம் முழுவதுமாக கற்பிக்கப்பட்டதும் அந்த பிரம்மராட்சஸ் அவரை வணங்கி முக்தி அடைந்தது. இவர் இந்த யோக சாத்திரம் எழுதப்பட்ட இலைகளையெல்லாம் கீழே போட்டுக்கொண்டே இருந்தார். அது ஒரு சின்ன குன்று போல் குவிந்திருந்தது. மரத்தை விட்டு இறங்கினார். பெரும் களைப்பு. பல நாட்களாக உறங்காமல் இருந்தவர் அருகே இருந்த நதியில் முகம் கழுவினார். அந்த இலைகளின் பக்கத்தில் படுத்தார். ஆழ்ந்த உறக்கம் வந்தது. உறங்கிவிட்டார். மனதில் ஒரு நிறைவு. யோகக்கலை முழுவதையும் சூத்திரங்களாக இந்த இலைகளில் எழுதி வைத்திருக்கிறோம், இது உலகிற்கு பயன்படப் போகிறது என்கிற மன நிறைவு. அந்த நிறைவோடு உறங்கினார். நெடுநேரம் உறங்கினார். தானாக விழிப்பு வந்தது. விழிப்பு வந்ததும் எழுந்து அவசரமாக பார்த்தார். என்ன திகைப்பு! அங்கே ஒரு ஆடு வந்து அவர் யோக சூத்திரங்களை எழுதிய இலைகளில் பாதிக்கு மேல் சாப்பிட்டு விட்டது.
இவர் பதறி எழுந்து ஆட்டை விரட்டிவிட்டு மீந்திய அந்த இலைகளை காப்பாற்றினார். அந்த யோக சூத்திரங்களையெல்லாம் வேறு ஓலைச்சுவடிகளில் எழுதி வைத்தார். அவைதான் இன்று பாரதத்தில் கிடைக்கின்றன. அந்த சூத்திரங்களின் வழியாகத்தான் உயர்வான அந்த யோகக்கலை என்பது, யோகாசனங்கள் என்பது எல்லா மனிதர்களுக்கும் அருளப்பட்டது. அதை பயில்கிறவர்கள் நீண்ட ஆயுளை பெறுகிறார்கள். யோகத்தின் அடிப்படை என்பது பிராணாயாமம் என்று சொல்லப்படுகிறது. மூச்சை உள் இழுத்து இதயத்தின் உள்ளே நெடுநேரம் நிறுத்தி பிறகு வெளியே விடுகிற பொழுது இரத்தம் சுத்தியாகிறது. இதயத்தின் உள்ளே நிறுத்தப்பட்ட அந்த நேரம் ஒவ்வொருவருடைய ஆயுளிலும் நீடிக்கிறது என்று யோக சாஸ்திரம் தெரிவிக்கிறது. பல்வேறு யோகாசனங்கள் கற்பிக்கப்படுகின்றன. அப்படி யோகக்கலை எவ்விதம் பாரதத்தில் தோன்றித் தழைத்தது என்கிற வரலாற்றை சொல்கிறது பழைய புராண கதை என்கிற ஒரு செய்தியை என்று பார்த்தோம். மேலும் ஒரு நல்ல செய்தியோடு அடுத்து வருகிற அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ராம், எல்லாருக்குமே லைஃப்ல ஒரு பாயிண்ட்ல நம்ம யோசிப்போம் இல்லையா, நம்ம லைஃப் வந்து நம்ம எங்க கொண்டு போயிட்டு இருக்கு, நம்ம வேற ஏதோ ஒரு கோல் நினைச்சு போயிட்டு இருக்கோம், ஆனா நம்ம வேற ஏதோ பண்ணிட்டு இருப்போம். சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து நேத்து நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன், நம்ம ஏதோ நினைச்சிட்டு இருக்கோம், நம்ம வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், நமக்கும் லைஃப் நம்ம எங்க கொண்டு போகுது. ஆமா, ஒரு மாதிரி டிப்ரெஸ்டா உட்காந்துட்டு இருந்தேன். எங்க அம்மா வந்துட்டு என்னடி எப்பவுமே பேசிட்டே இருப்பியே, சும்மாவே இருக்கே அப்படின்னு சொல்லி நேற்று வந்து கேட்டாங்க. ஆமா, அந்த மாதிரி தான் நேற்று எங்க அம்மா வந்து கேட்டாங்க. ஸோ நான் இந்த மாதிரி சொன்னேன், எனக்கு வந்து சில ஆம்பிஷன்ஸ் கோல்ஸ்லாம் இருக்கு, பட் அதையும் தாண்டி வந்து நான் சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன், பட் இது எதுக்கும் ஒரு லிங்க் இல்லாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கு, வெட்டியா இருக்கேன் அப்படின்னு ஃபீல் பண்றமா அப்படின்னு சொன்னேன். ஆமா சொன்னேன். ஸோ எங்க அம்மா வந்து ஒரு இன்ஸ்பைரிங்கான விஷயம் சொன்னாங்க. அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்துட்டு, இப்போ நீ உனக்கு பிடிச்ச ட்ரெஸ்லாம் நிறைய வாங்குற, அது எதுக்கு வாங்குற அப்படின்னு கேட்டாங்க. நான் அதில் இருக்க டிசைன் பிடிச்சிருக்கு, அதில் பண்ணியிருக்க ஒர்க் பிடிச்சிருக்கு இந்த மாதிரி சொன்னேன்னா, எங்கள் அம்மா சொன்னாங்க அதில் இருக்க ஒவ்வொரு த்ரெட்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் இல்லையா, ஸோ அந்த ஒவ்வொரு த்ரெட்டும் தான் உன்னோட ஒவ்வொரு டேயும். ஸோ அதனால தான் ஆமாம், ஸோ ஒரு டிசைன் பண்ண முடியும், ஒரு ட்ரெஸ் உனக்கு தராங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டேயும் வந்து மேக் யூஸ் ஆஃப் எவ்ரி டே. ஸோ வந்துட்டு அப்போ தான் வந்து நீ நினச்சிட்டு இருக்க விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளையும் நம்ம வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அதே மாதிரி இன்றைய 12 ராசிகளும் வந்து எப்படி இந்த நாளை யூஸ் பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்கிறதுக்கு யதார்த்த ஜோதிடர் செல்வி வந்திருக்கார், பார்த்துடலாமா? கண்டிப்பாக. இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 11ஆம் தேதி 10வது மாதம் 2015ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் 24ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளான இன்று மேஷம் முதல் மீன ராசி வரை உள்ள நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போமாக. முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். இன்று ஓய்வு நாளாக இருந்தாலும் உத்தியோகத்தில் கண்டிப்பாக செல்லக்கூடிய நாளாக காணப்படுகிறது. தேக ஆரோக்கியத்தில் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதற்கும் நீண்ட நாட்கள சங்கடமாக இருந்த தேக உபத்திரங்கள் படிப்படியாக குறைந்து நீங்கள் தெம்பு ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், எதிரிகள் பலம் முற்றிலுமாக முறியடிக்கப்பட்டு எதிரிகளும் உங்களும் நீங்களும் நட்பு பாராட்டுவதற்குண்டான அனுகூலமான தைரியம் தன்னம்பிக்கையும் ஏற்படுவதுடன் அரசமைப்பு தனிப்பட்ட உத்தியோகத்தில் மிகப்பெரிய புகழை பெறுவதற்குண்டான தன்னம்பிக்கை பெறக்கூடிய நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். யோகம், அனுகூலங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், தன்னம்பிக்கை, படிப்படியாக நல்ல முன்னேற்றம் எல்லாம் காணப்பட்டாலும் இரத்தபந்த உறவுகள், பிள்ளைகள் விஷயத்தில் சிறு வாக்குவாதங்கள் இன்று மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும். சிலருக்கு வயிற்று உபத்திரம் பெரிதாக காணப்படலாம். எனவே ஓய்வு நாளை ஓய்வாக இருப்பதுடன் தேகாரோக்கியத்திற்கு உண்டான உணவு முறைகளை எடுத்துக்கொள்வதே நன்மை தரும் என்பதை ரிஷபராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். மேலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி பெரும் சிக்கலை ஏற்படுத்தலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தந்தை வழி உறவுகள், இரத்தபந்த உறவுகள், குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோர் உடல்நிலை மட்டும் இன்று கவனமாக பார்த்து கொண்டாலே மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மையும் அனுகூலம் காணப்படும். உத்தியோகமோ தொழில் அமைப்பிலோ குறைபாடும் காணப்படவில்லை. 6ஆம் இடத்தில் உள்ள சனியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே எல்லா விதமான சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதற்குண்டான யோகத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். கண்டிப்பாக உணவு தானம் அளிப்பது மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே தண்ணீர் பாக்கெட்டுடன் உணவு தானம் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பு மயமாக்குவதுடன் தன்னம்பிக்கையும் பெற்றுத்தரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தில் ஜெயம்,
உத்தியோகத்தில் மேன்மை. ஓய்வு நாளாக இருந்தாலும் பயணங்கள் எது வந்தாலும் தட்டி கொள்ளாமல் உடனடியாக எடுத்துக்கொள்ளுங்கள். பயணங்கள் பெரிய அளவு அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் காணப்படும். உத்தியோகத்தில் மேன்மை, தொழிலமைப்பில் மிகச்சிறிய அமைப்பு, பெரும் வெற்றிகள் பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் எல்லாம் காணப்படுவதுடன் தைரியம் தன்னம்பிக்கை உண்டான சீரும் சிறப்பும் பெறுவதற்குண்டான யோகத்தை பெற்றுத்தரக்கூடிய நாளாக கடகராசிக்காரர்கள் காணப்படுகிறது. அரசமைப்பில் பெரிய அளவுக்கு பொறுப்புக்கு வருவதற்கும் ஏதுவாக காணப்படக்கூடிய நாள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். பாகிஸ்தானம் உயர்ந்து உள்ளதனால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்குண்டான முயற்சி இன்று வெற்றி திருவினையாக்கும். உங்களை தேடி வருவதற்குண்டான முயற்சிகளில் பலர் ஈடுபடுவார்கள். அதில் அவர்களுக்குண்டான நிவர்த்தியை நீங்கள் செய்து தருவது பலரால் பாராட்டப்படும். ஓய்வு நாளாக இருந்தாலும் வெளிவட்டாரத்தில் சென்று உழைக்கக்கூடிய நாளாக காணப்படுகிறது. அந்த உழைப்பு வீண் உழைப்பாக இல்லாமல் உங்களுக்கு பிரயோஜனப்படுத்தக்கூடிய உழைப்பு என்பதனால் குடும்பத்தாரும் சந்தோஷமாக இருப்பார்கள். பலவிதமான நன்மைகள் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் வார்த்தையில் மட்டும் தேன் தடவை வார்த்தை மிக முக்கியம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். கன்னியா ராசிக்காரர்களுக்கு இன்று நரம்பு சம்பந்தப்பட்டத்தில் ஏற்கனவே உபத்திரம் உள்ள கன்னியா ராசிக்காரர்கள் சிறிது நிதானம். குடும்பத்தில் இருக்கட்டும் வெளிவட்டாரத்தில் இருக்கட்டும் வாக்குவாதம் வேண்டாம். சாதாரண ஆவேசம் கூட பெரும் சிக்கல்களையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் சீரும் சிறப்பும் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் காணப்படுகிறது. ஆனாலும் ஜென்மத்தில் உள்ள உங்கள் ராசியில் உள்ள சூரியனை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எனவே சட்டத்திற்கு விரோதமான விஷயத்தில் ஈடுபட்டீர்கள் என்றால் பெரும் சிக்கல்களை சந்திக்க வேண்டி வரும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படக்கூடிய நாளாக காணப்பட்டால் அதனால் வங்கி அட்டைகளை கூட வீட்டிலே வைத்துவிட்டு செல்வதே நன்மை தரும். அனாவசிய செலவுகள் தேவையில்லாமல் உங்களை தேடி வரும். அதற்கெல்லாம் உத்தரவாதம் கொடுக்காதீர்கள், ஒத்துக்கொள்ளாதீர்கள். குடும்பமாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருங்கள். பண விரயங்கள் காணப்படக்கூடிய நாளை சரியாக முறையாக புத்திசாலித்தனமாக அந்த விஷயத்தில் கவனமாக இருந்தால் மற்ற விஷயத்தில் ஒரு குறைபாடும் காணப்படவில்லை என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். லாபமான நாள். மனதிற்கு பிடித்த ஒரு நல்ல விஷயம் நடைபெறும். அசையம் அசையா பொருள் சேர்க்கை மிகப்பெரிய ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும். வண்டி வாகன அமைப்பில் இருந்தவர்கள் நிவர்த்தி பெறுவார்கள். புது முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். நீண்ட நாட்களாக நடைபெற வேண்டியிருந்த தள்ளிக்கொண்டே போயிருந்த பூமி போன்ற விஷயங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் மேன்மை, பெரிய அளவுக்கு அனுகூலங்கள். உத்தியோகத்தில் ஓய்வு நாளாக இருந்தாலும் உழைக்கக்கூடிய நாளாக காணப்படுவதுடன் உத்தியோகத்தில் உங்களுடைய ஏற்றம் பலரால் பாராட்டப்படும். உத்தியோகத்தினுடைய அமைப்பு மிக சிறந்த அமைப்பாக காணப்படுகிறது. கூட்டுத் தொழிலில் இருந்தவர்கள் கூட அந்த அமைப்பிலிருந்து நிவர்த்தி ஏற்பட்டு தனிப்பட்ட தொழில் அமைப்புக்கு வருவதற்கும் கூட்டாளிகளுக்கு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் சுமூகமாக முடிப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றி திருவினையாக்குவதுடன் குடும்பத்தாருடன் தொலைதூர பயணங்கள் சந்தோஷ பயணங்கள் அனுகூல பிராப்தங்கள்லாம் ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். மன நிம்மதி பெறுவதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோகம் அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் தந்தை வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் வேண்டாம். தந்தையாருடைய தேகாரைக்கும் சிறிது கவனமாக இருந்தாலே மற்ற விஷயங்கள்லாம் அனுகூலங்கள் காணப்படுகிறது. உங்களுடைய ஓய்வில்லாத உழைப்பு ஓய்வு நாளான இன்று கூட தேவைப்படுகிறது. எனவே மகர ராசிக்காரர்கள் இன்று ஓய்வெடுக்கலாம் என்று தள்ளிக்கொண்டாமல் எந்த ஒரு விஷயத்திலும் உத்தியோகம் இருந்தால் அதை தடைப்படாமல் உழைப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடுங்கள். சோம்பலால் பலவித சிக்கல்களை சந்திக்க வேண்டிய நாளாக காணப்படுகிறது. எனவே காலையிலே எழுந்துவிட்டு அன்றாட பணிகளை ஆரம்பிப்பது பெரும் யோகத்தையும் அனுகூலத்தையும் தரும். பயணங்கள் பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் நீண்ட நாள் முயற்சிகளுக்கு உண்டான அமைப்பை வெற்றி ஏற்படுத்தி தருவதற்குண்டான சாத்தியக்கூறு காணப்படுகிறது. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். ஏற்கனவே சூரியனுடன் காணப்பட்டாலும் உங்களுக்கு இன்று சந்திரன் சேர்ந்து உள்ளதனால் கண்டிப்பாக சந்திராஷ்டம அமைப்பை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். சந்திராஷ்டமத்தில்
ஏற்கனவே சட்டத்துக்கு விரோத காரியங்களில் ஈடுபடாமல் இருப்பது பெரும் சிக்கல்களை ஏற்படுத்திவிடும். அதேபோல் உங்களுடைய வண்டி வாகனங்களை செலுத்துகின்ற சமயத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். வேகத்தை காட்டாதீர்கள். தேவையில்லாத வேகம் பெரும் சிக்கல்களையும் சங்கடத்தையும் உங்களை வீடேறி வந்துவிடும். எந்தவித முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு முன்பாக பொறுமையாக செய்யலாமா வேண்டாமா என்று கலந்து ஆலோசித்துட்டு செய்வதும், முடிந்த அளவுக்கு இன்று குடும்பத்தாருடன் பொழுதை கழிப்பதில் உண்டான முயற்சியை பெரும் வெற்றியும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தும் என்பதை கும்பராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கடைசியாக நாம் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். மீன ராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் ஒரு சங்கடம் காணப்படவில்லை. வியாபாரிகளாக இருந்தாலும் இன்று வியாபாரத்துக்கு உண்டான அமைப்பிலே ஈடுபடுவீர்கள். அதே சமயம் குடும்பத்தில் ஒற்றுமை குறைபாடு காணப்படுகிறது. துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்தை மிக கவனமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும். சிறு வாக்குவாதங்கள் கூட மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள், எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் எல்லாம் காணப்படுகிறது. முடிந்த அளவு குடும்பத்தினர் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பது மீன ராசிக்காரர்களுக்கு நன்மை தரும். முடிந்த அளவுக்கு வெளிவட்டாரத்தில் உள்ள வேலை அமைப்புகள்லாம் விரைவிலே முடித்துவிட்டு குடும்பத்தாருடன் இருப்பது அவர்களுக்கும் சந்தோஷம், உங்களுக்கும் ஆத்ம திருப்தி ஏற்படுத்தி தரும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ சாந்தினி, நம்ம நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா எல்லா டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு செக்மெண்ட் வந்து பர்டிகுலர் ரொம்ப பிடிச்சதா இருக்கும். பட் இன்னைக்கு எல்லா செக்மெண்ட்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. பட் எனக்கு ரொம்ப டச்சிங்காக இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் அம்மா சொன்னாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, மேக் யூஸ் ஆஃப் எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் ஒரு த்ரெட் மாதிரி அதை கரெக்டாக கோத்தோம்னா லைஃப் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப வந்து எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங். எங்கள் அம்மா கிட்ட சொல்லி அப்புறமா உங்களுக்கு பிரியாணி செஞ்சு தர சொல்கிறேன். தயவு செய்து சொல்லுங்க. இதே மாதிரி நிறைய இன்ஸ்பைரிங்கான விஷயம் பேசலாம். பட் இப்போ வந்து டைம் முடிஞ்சு போச்சு, அதனால நம்ம கிளம்ப வேண்டிய நேரம். நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உலக நடப்பை நாட்டு நடப்பை சொல்றதுக்காக வேந்திரன் இளங்கதர் காலை செய்திகள் காத்துட்டு இருக்கு. அதை பார்த்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம கிளம்பிடலாம். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறோம். சிஸ்டர் சாந்தினி மதிவாணன் அண்ட் அர்ஜுன் ராம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் தி டீம் ஆஃப் புத்தம் புது காலை. பாய். Thank you.